ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு வெந்தயக்கீரை வச்சு இந்த மாதிரி போண்டா பண்ணி பாருங்கங்க. டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்தயக்கீரை வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. தாய்ப்பால் நல்லா சுரக்குங்க. அதே மாதிரி ரொம்ப உடம்பு குளிர்ச்சியும் கொடுக்கும். ரொம்ப நல்லது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராக ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க. கடலை மாவும் அப்புறமேட்டு வெந்தயக்கீரையும் வச்சு பண்ண போகிறாங்க. வெந்தயக்கீரை போட்டு போண்டா பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். முருங்கைக்கீரை, அரைக்கீரை, எந்த கீரைனாலும் பண்ணலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்தயக்கீரை வந்து நிறைய பேர் தோற்பு இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி போண்டா பண்ணி கொடுங்க. ரொம்ப நல்லதுங்க சாப்பிட்றது. பாடிலாம் ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா வெந்தயக்கீரை சாப்பிட்டீங்கன்னா நல்லா கூலாயிரும் உங்களுக்கு. ரொம்ப நல்ல கீரை இது வந்து. அதனால இதை அடிக்கடி சாப்பிடுங்க. சப்பாத்திக்கு சாதத்தோட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பொரியல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எங்களுக்கு இன்னொரு சேனல் இருக்கு, அத்தனி சமையல்னு. அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வெந்தயக்கீரை வந்து நம்ம இந்த மாதிரி இலையை அஞ்சு எடுத்துக்கணுங்க. நல்லா கழுவி எடுத்துட்டு அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் ரொம்ப பொடிசாக கட் பண்ணாண்டாம், கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போடுங்க. கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பவுலில் இந்த மாதிரி அகலமான பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பவுல் கடலை மாவு எடுத்துருக்கேன், அரை பவுல் அரிசி மாவு எடுத்துருக்கேன், ஒரு ஸ்பூன் ஜீரகங்க, உப்பு தேவையான அளவு போட்டு, வெங்காயங்க, வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கேன். கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க. இஞ்சி துரி வச்சுருக்கேன். பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. நான் 2 மிளகா போட்டிருக்கேன். மல்லித்தழை ஒரு கைப்பிடி அளவுங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டிருக்கனால நம்ம மிக்ஸ் பண்ணி விடணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் தண்ணி சேர்க்கணும். இந்த வெங்காயத்தில் வந்து நம்ம உப்பு போடும்போது தண்ணி விட்டு வரும். தண்ணி அதிகமாகிடும். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கணுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிடணுங்க. கீரை வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு போட்டு பிசைஞ்சிங்கன்னா கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருங்க. கீரை வந்து நல்லா பிசையும் போது உங்களுக்கு கலர் வந்து கீரையில் உள்ள கலர் வந்து இறங்கும், பச்சை கலர் இறங்கிரும். அதனால் லாஸ்ட்டில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்து போட்டுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிடணுங்க. கொஞ்சோண்டு சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா, இல்லைன்னா பேக்கிங் சோடா எதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்கும். நிதானமாக போட்டுக்கோங்க. சோடா போடாட்டாலும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி தொளிச்சு மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ கீரை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், நம்ம ஆட் பண்ணிடலாம். 1 2மா கட் பண்ணி போடுங்க. ரொம்ப பொடிசாக கட் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே எண்ணெயில் எடுத்து போட்டோம்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்து போட்ட அளவுக்கு கரெக்டாக இருக்கணுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்குங்க. ரீஃபண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெயில் நம்ம ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நம்ம போட்டுக்கிடலாங்க. கையை வச்சு சும்மா அப்படியே எடுத்து போடுங்க. ஷேப் வந்து நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. உருட்டி தான் போடணுன்னு இல்லை, போண்டா மாதிரி அப்படியே எடுத்து போடுங்க. சுட்ட உடனே காலியாயிருங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கிண்டி கொடுத்தாச்சு. கொஞ்சம் வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திருப்பி திருப்பி கொடுக்கணுங்க. திருப்பி கொடுத்தா தான் நல்லா வேகும் ஒன்று போல்.
வெந்துருச்சுங்க. நல்லா நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி செவந்து வந்தோடனே நம்ம எடுத்துக்கணும். முருங்கைக்கீரை இருந்தாலும் முருங்கைக்கீரை போட்டு பண்ணுங்கள், அரைக்கீரையில் பண்ணலாம். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். எடுத்தாச்சு ஒரு சட்டி. இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நம்ம பண்ணி எடுத்துக்கணுங்க. சூப்பராட்டு எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம். பார்க்கவே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். போண்டா ரெடிங்க. ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு கிளாஸ் டீ போட்டு 2 போண்டா சாப்பிட்டா போதுங்க. வயிறு கொப்புன்னு ஆயிரும். ஸ்கூலுக்கு போய்ட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. டீயும் ரெடி ஆயிடுச்சு. டீ ஆட் பண்ணிடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்குங்க. அட்டகாசமாட்டு போண்டா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. சூப்பராட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு வெந்தயக்கீரை போண்டா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.